ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரோஷெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரோஷெட் செய்யணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வகையான ஸ்டிச்சஸும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். இது ஆல்ரெடி செஞ்சு பார்த்து அதுக்கப்புறமா உங்களால் செய்ய முடியாமல் பாதியில் விட்டவங்க இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேசிக்காக நமக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ வேறு சைஸஸில் இருக்கிற ஹூக்ஸ் இருக்குது, அப்புறமா த்ரெட் இருக்குது, அதுக்கப்புறமா ட்ரிம்மர் வச்சுருக்கோம், மெஷர்மெண்ட் டேப்பு தேவைப்படும். இது இப்போதைக்கு நமக்கு ஸ்டிச்சஸ் கற்றுக்கும்போது தேவைப்படாட்டியும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீடில் தேவைப்படும். அதோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்டிச் மார்க்கர் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கிடணும். இப்போ போட போகிற நம்ம ஸ்டிச்சுக்கு ட்ரிம்மர் தேவை, நீடில் தேவை, அதோட நூல் தேவை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நூலை எடுத்து அதோட அந்த எண்டை கண்டுபிடிச்சி அதோட அந்த எண்ட் இருக்குல்ல, அதை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்சி அது ஒரு சர்க்கிளாக நம்ம ஃபிங்கரில் போட போகிறோம். போட்டு சாதாரணமாக நம்ம போடுற ஒரு நாட்டு தான் அது. அந்த நாட்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த லூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் செக் பண்ணிக்கிடணும். என்னதுன்னா, நம்மளோட ஒர்க்கிங் யான் இருக்குல்ல, இந்த ஒர்க்கிங் யான் கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக நாட் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க்கிங் யானை இழுக்கும்போது அந்த லூப் சின்னதாகவும், அந்த ஹூக் வச்சு லூப்பை இழுத்தோம் அப்படின்னா லூப் பெருசாகவும் மாறணும். அப்படி அது மாறுது அப்படின்னா நம்ம போட்டிருக்க லூப் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ஹூக்கை மேலே பார்க்குற மாரி வச்சுட்டு யான் ஓவர் புல் லூப் த்ரூ, அந்த லூப்புக்குள்ளோடி அந்த யானை எடுக்கணும். அப்போ இன்னொரு லூப் ஃபார்ம் ஆகும். திரும்பவும் அந்த ஹூக்கில் அந்த யானை நம்ம சுற்றிக்கணும். அந்த ஹூக் மேலே பார்த்துருக்கணும். அதை சுற்றி லூப் வழியாக கீழே எடுக்கும்போது அது கீழே கிரவுண்டு பார்த்துருக்கணும், அதாவது கீழே பார்த்துருக்கணும். யான் ஓவர் புல் லூப் த்ரூ, இதுதான் இதோட ஃபார்மேட். ஓகேயா? இன்னும் யான் ஓவர் புல் லூப் த்ரூ, அது டவுனுக்கு, அந்த ஹூக்கோட அந்த இது டவுனுக்கு பார்க்கணும். அப்போ தான் வேறு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அந்த நம்ம இழுக்கிற நூல் மட்டும் வெளியே வரும். இப்போ இதோடு நிறுத்தக்கூடாது. இதை திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ தான் இந்த செயின் ஸ்டிச்சும் ஸ்லிப் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சும் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் இதை நிறைய தடவை செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பர்ஃபெக்டாக அந்த பின்னல் மாதிரியான ஒரு டிசைன் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இது முதல்ல ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு வராதுன்னா அது சரியாக தான் வரும், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்டடாக வரும். அப்புறம் நம்ம பார்க்கும்போது அது அழகாக இல்லாத மாரி இருக்கும். அப்போவே நம்ம செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த பண்டில் ஆஃப் நூலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் 2 ஃபிங்கர்லேயும் போட்டு ஒரு சுற்றி இண்டெக்ஸ் ஃபிங்கர் வழியாக கொண்டு அது டைட்டாக பிடிச்சிக்கிடணும். அதுக்கப்புறமா யான் ஓவர் பண்ணி அந்த லூப் வழியாக புல் பண்ணிக்கணும். யான் ஓவர் புல் லூப் த்ரூ, அது வழியாக இது பண்ணணும். இந்த ஃபார்மேஷன் தான் சொல்லுவாங்க, யான் ஓவர் புல் லூப் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பண்ணுறது வரைக்கும் நமக்கு அந்த யானை ஹேண்டில் பண்ணுறதும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அது வரும். கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக நமக்கு யான் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல ரொம்ப டைட்டாக பிடிப்போம், அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அது சரியாக வர ஆரம்பிச்சிரும். கடைசியாக நம்ம ஒன்ஸ் அதை ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட செயின் ஸ்டிச்சை போட்டு முடிக்க போகிறோம். இதில் நம்ம 15 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். அதோடு சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிச்சஸ் முடிஞ்சிச்சு. இனி நம்ம ட்ரிம்மரை வச்சு நூலை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி அந்த லூப்பை கட் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் நூல் விட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் இருக்கிற நூலை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி தரணும். அதுக்காக தான் இந்த நூலை கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த லூப் அப்படி எடுத்துட்டோன்னா 15 ஸ்டிச்சஸ் நமக்கு வந்துடும். ஓகே, டன். தேங்க்யூ.